இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. சொன்ன மாதிரி காலையில் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெப் சீரிஸை போல், இந்த கதையை போல், இது தொடங்குலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதுவுமே இது பின்னாடி நடந்த எடுத்தாலே அது ஒரு பெரிய அது ஒரு 2-3 பார்ட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதில் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ பேரோட இந்த போஸ்டரையும் இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் அத்தனை பேருக்கு நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட் ஸ்டார், பிரதீப் மெல்ராய், குட்டி சார் அண்ட் பாலா சார் அண்ட் எவ்ரிபடி. அஃப்கோர்ஸ் நானும் அவங்க சப்போர்ட் பண்ணதாக சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க என்னை நம்பினது, உள்ளே வந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது தமிழில் பண்ணுறது பெரிய வெப் சீரிஸ் இதுன்னு. ஸோ இந்த அனுபவத்தையும் இதுக்கு எனக்கு கூட இருந்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ லவ் யூ ஸோ மச். அது பிக் பாஸாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எனக்கும் பிரதீப்புக்கும் எந்த ஒட்டு உறவுமே கிடையாது. பெரிய பழக்கம் இல்லை, பேசிக்கிட்டு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் பார்ட்டியில் மீட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி ஒரு 4-5 பேர். அந்த ஒரு பிரதீப் வந்து ஒரு மயக்கி, ஒரு பசப்புக்காரி மாதிரி, ஒரு மாதிரி அந்த வெரி அட்ராக்டிவ். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, பெருசாக க்ளோஸ் கிடையாது, பர்சனலாக பேசினதில்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சில பேரோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுரும். நான் சொல்கிறது ஆம்பளைங்களோட சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி எனக்கு பிரதீப் எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு பிக் பாஸ்க்குமே அந்தாலும் அப்படி தான் இழுத்து போட்டாப்புல. நான் ஆஃபீஸில் இருந்தேன், அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்து சோஃபாவில் சாஞ்சார், என்னையும் பக்கத்தில் சாய சொன்னார். ஏதோ சாயந்தரம் மாலை வேலையில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பீச்சில் சாய்ந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் நோ சொல்லக்கூடாதுன்னு. ஏதோ மேரேஜ் ப்ரொப்போசல் மாதிரி இருந்தது. சரி என்ன கேட்க போகிறாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பிக் பாஸ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து சார் நான் என்ன சார் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்க மாட்டேன். சிம்பு இருக்காப்புல, சூர்யா சார் இருக்காரு, அவங்களாம் வச்சு பண்ணலாம், சிம்புக்கு எப்படின்னு அனுபவம் இருக்குது அவருக்கு அப்படின்னான்னு. இல்லை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு கரெக்டாக இருக்குன்னாரு. இந்த மாதிரி பல சமயத்தில் இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசாக அறிமுகமில்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே வந்து பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கப்புறம் தெரியும், ஓ நம்மளால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி தான் நான் எனக்கு மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார், சிஜே பாஸ்கர் சார் அப்படி தான் இருந்தார், சீனு ராமசாமி சார் அப்படி தான் இருந்தது, பிரதீப்பும் அப்படி தான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருந்துருக்காங்க என் வாழ்க்கையில். நான் யாராவது விட்டுருக்கலாம், என் நண்பர்கள் இருந்திருக்காங்க என் மேலே நம்பிக்கையோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி தான் நான் என்னை நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இந்த நம்பிக்கை என் மேலே வச்ச பிரதீப்புக்கும் ஜியோ ஹாட் ஸ்டார் எல்லாருக்குமே முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய லிஸ்ட்டாக போவோம், என்னால் சொல்கிறேன். யார்கிட்ட ஆரம்பிக்குன்னு தெரியல. மணிகண்டனது ஆரம்பிக்கிறேன். மணிகண்டனுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது எதேச்சியாக ஒரு நாள் ஆரம்பிச்சது. அது இன்னொரு நண்பர், வினோத் மேனன் ஒரு நண்பர் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்னை வந்து நேரில் பார்க்க சொன்னாங்க. நான் வந்து சார் நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன், இந்த ஃபோட்டோவில் பார்த்துருங்க சார்னு சொல்லி என் ஃபோட்டோ அனுப்பி அப்படி தான் ஆரம்பிச்சது. அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சேர்ந்துருக்குன்னா அந்த மணிகண்டன்ற ஒரு ஆளுடைய அறிவு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குற விதமாக இருக்கட்டும். இந்த ஒரு பையன் பேசினாங்க, தம்பி உன் பேர் என்ன? முகேஷ் வரைக்கும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் மணியோட பழக்கம் அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை அவர் பார்க்குற விதத்துலேருந்து அவர் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பார். அதில் என்ன இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு. ஒரு ஆக்ட்ரஸை ஹேண்டில் பண்ணுறது, அவர் எழுதுறதுலேருந்து ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். எனக்கே பல சமயம் வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஓ இந்த ஆள் இவ்வளோ யோசிச்சு இதை உள்ளே வச்சுருக்காரு அப்படின்னு. ஸோ அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷன் தான் மணிகண்டன். நான் அது
எனக்கு தெரிஞ்சு 2008 எனக்கு அவர் தெரியும். இப்போ வரைக்குமே வந்து அவர் எழுதுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு மணி ஃபார் திஸ் வெப் சீரிஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே சரி, எனக்கு அற்புதமான படங்களை கொடுத்துருக்கார், அற்புதமான பாடங்களை கொடுத்துருக்கார். ஸோ மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தொடர்ந்து மணியால் பண்ண முடியாமல் போனபோது எங்கள் எடிட்டர் அஜித் சார் தான் வந்தார். சார் தூங்கிடாதீங்க சார், நான் தான் சார் கடைசின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அஜித் சார் தான் வந்தார். எனக்கு எப்படி இந்த வெப்சீரிஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தபோது அவர் அதை அழகாக புரிஞ்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரமாதம் கொண்டு முடிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஷமி அண்ட் மது சார். ஷமி நானும் ஒரு 4 படம் ஆச்சு. ஷமி 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், வெரி கம்ஃபர்டபுள். மது சாரோட இது செகண்ட் படம். இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. மணி நிறைய பேர் ஆடிஷன் பண்ணார். அப்புறம் கடைசியில் அவருக்கு ரிஷா தான் சரின்னு பட்டது. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், இது எப்படி இந்த கேரக்டர்னு. ரிஷாவுக்கு அது ஆல்மோஸ்ட் அதோட ஒரு பக்கம் அந்த பெர்ஃபார்மன்ஸு ஷோவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க வலியும் வேதனையும் ரிஷாவுக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா தெரியும் லைஃப்பில். ஸோ அதனால் பட் ஆஸ் அன் ஆக்டராக அந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர் ரிஷான்னு தெரியும், ஒரு டான்ஸை தாண்டி ஒரு அற்புதமான ஆக்டர்னு தெரியும். மற்றபடி வேறு யாரையும் நான் விட்டுறாங்க. ராஜ்குமார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்தி, உடன்பால் கார்த்தி. எனக்கு நான் தான் இது மணிகண்டனுக்கு அப்புறம் அஜித் சார் பண்ணும்போது நம்ம ஊரை பற்றி நல்லா தெரிஞ்ச சென்சிபிளான ஒருத்தர் ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அவருடைய உடன்பால் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அவர் கேட்டேன், எனக்காக வந்து பண்ணி கொடுங்க தலைவான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக வந்து பண்ணது ரொம்ப நன்றி. அப்புறம் ஜெமினி மணி தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் சிங்கம்புலி அண்ணன் உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாலாசக்தி சார் உங்களுக்கு நன்றி. இங்கே வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. 27 வருது, நாளை மறுநாள் வருது. எங்கள் சர்க்கிள் எல்லோரும் பார்த்துட்டாங்க, ப்ளஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். மூணு எபிசோட் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. நன்றி. அப்புறம் அவங்களுக்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காது. தேங்க்ஸ் சந்துரு, ஜான், செந்தில், கார்த்திக் அண்ட் திருமாறன், சந்தோஷ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. குமார் சார், செந்தில். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்ரா. நீங்கள் இல்லாமல் நானே இல்லை. ஸோ அதனால் நான் நம்புவேன் நம்மக்கிட்ட இருக்கிற வேறு விதமான குணங்கள் தான் நம்மளுடைய நண்பர்கள் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட 88 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 6th படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட என்னாச்சு 40 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஆனால் சண்டை வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறுன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக புரிஞ்ச எங்களுடைய உறவு வந்து இன்னும் தொடருது. அது என்றைக்கும் இருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.